friends, welcome back to our channel Hemz&Homez. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாளாவே வந்து சியாட்டல்ல இருந்து இங்க கொலம்பஸ்க்கு மூவ் ஆன டிராவல் வீடியோ பேக்கிங் அது இதுன்னு போயிட்டே இருந்துச்சு. சரி இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம். என்னோட ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து 3 கப்பு வந்து வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பிரியாணி வந்து 3 கப் ரைஸ் எடுத்து பண்றோம். அந்த 3 கப் ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2 மீடியம் சைஸான வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா அரை வெங்காயம் போல இந்த மாதிரி வந்து அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். அதுல வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி நீட்டாவும் அப்புறமா அரை தக்காளி அரைக்கிறதுக்காகவும் வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4ல இருந்து 5 எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி குக்கர்ல தான் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் ஹீட் ஆனதும் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கிட்டா தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாசி பூ, ஜாவித்திரி பூ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 4ல இருந்து 5, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி நல்லா இது எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆனியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணுறேன். இந்த ஆனியன் வந்து நல்லாவே வதங்கணும், நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கணும். அதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணி நான் வதக்கிக்கிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம இப்போ வந்து அரைக்கிற விஷயம்லாம் பண்ணிடலாம். நம்ம அரைக்க வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய், ஜாதிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்மளோட வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு, சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோ ஸ்மெல் வரும். பிரியாணி ஸ்மெல் இப்போவே வந்துட்ட மாதிரி இருக்கும். இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 3 கப் ரைஸ்க்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இப்போ வெங்காயம் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். அதே மிக்சியில் நம்ம தக்காளியும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து சிக்கன் வந்து ஒரு 25% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா தனியாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே சிக்கனோடு சேர்த்து இந்த எண்ணெயில் பெரட்டி எடுக்கிறப்ப அந்த ராஸ்மல் வந்து சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியோட 1 பிஞ்ச் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி நம்ம வதக்கும் போது இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் இந்த தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். அதுக்காக தான் அந்த 1 பிஞ்ச் சுகர் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். கூடவே இந்த தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா ராஸ்மல் போகணும். ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு வந்து 2 டம்ளர் அப்படின்னு சொல்லி 6 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் வந்து குறைச்சிடுறேன். ஏன்னா சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதனால 1 கப்பு குறைச்சிட்டு 5 கப்பு தண்ணி வந்து நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியவே நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி மசாலா எல்லாமே வதங்கி ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும். டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் அதிகமாக, அதாவது கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து அரிசியோடு வேகும் போது டேஸ்ட் வந்து கரெக்டாக அந்த ரைஸில் வந்து இறங்கும். இப்போ கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி உடையாமல் மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வந்து தூவி விட்டுடலாம். தூவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுற வேண்டியது தான். இப்போ நான் எப்படி வந்து தம் போடுவேன்னு பார்க்கலாம். இதுக்கு தவாலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் விசில் வராமல் நம்ம வந்து குக் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்லோ குக்காக வந்து விசில் வராமல் பண்ணுறது தான் நான் போடுறது தம். 10 minutes later. இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை பக்கத்தில் எடுத்து வச்சிடறேன். ஏன்னா அதே காயிலில் வச்ச காயில் ஹீட்டாக இருக்கும். இப்போ வந்து விசில் வந்து நேச்சுரலாக ரிலீஸ் ஆகணும். விசில்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், செம்ம எம்மியாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடு ஃபுல்லாக பிரியாணி வாசனை தூக்குதுங்க, சான்ஸே இல்லை. இப்போ மேலே வந்து கொத்தமல்லி புதினா வந்து தூவிட்டு நம்ம வந்து சைடில் கரண்டி விட்டு நம்ம எடுத்து விடணும். அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி அழகாக உதிரியாக அரிசி உடையாமல் சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்திருக்கு. இந்த பிரியாணி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் மட்டும் கிடையாதுங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே எல்லாருக்குமே என்னோடய பிரியாணினா ரொம்ப ஃபேவரட். இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் குக்கரில் செய்கிற தம் சிக்கன் பிரியாணின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச சிக்கன் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது, செம்மையாக வந்திருக்கு. ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது, சிக்கனும் சூப்பர் சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எம்மியாக இருக்கும், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.